السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 41. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 41வது பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ நாட்களின் கணக்கில் பார்க்கும் பொழுது 41வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரியாலு சாலிஹீன் பாடத்தில் 41வது பாடத்தில் இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இதுவரையிலும் நாம் இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த பாடங்களை, அந்த ஹதீஸுகளை நாம் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அந்த பாடம் என்பது பாடம் 40ஆம் பாடம். முந்தைய பாடமான 40ஆம் பாடத்தோடு அது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இந்த 41வது பாடத்தில் இறையச்சம் என்ற இந்த புதிய தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாலு சாலிஹீன் 41வது பாடத்தில் நம்ம முன்னாடியே சொல்லப்பட்டது மாதிரி இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அப்போ இந்த இறையச்சம் என்று சொன்னால் என்ன? தக்குவா, பாபு தக்குவா என்பதாக இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபில் குறிப்பிடுவாங்க. முதலாவதாக இப்போ தக்குவா என்றால் என்ன, இறையச்சம் என்று சொன்னால் என்ன என்பதை ஒரு தாரீஃபின் மூலமாக நாம் இங்கு விளக்கி தருகிறோம். இப்போ பாருங்க, தாரீஃப் தக்குவா, இந்த இறையச்சம் என்பதனுடைய தாரீஃப் ஆகிறது. வஹிய, இன்னும் அதுவாகிறது, இம்திசாலு அவாமிரிஹி தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா அவனுடைய ஏவல்களுக்கு கீழ்ப்படிவது, கட்டுப்படுவது என்ற அர்த்தத்தில் இது வரும். இன்னும் வஜிதினாபு நவாஹிஹி, இன்னும் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்து வைத்திருக்கின்றானோ, அல்லாஹுவால் எந்தெந்த காரியெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கிறோ அந்த விஷயங்களை விட்டும் இஜ்தினாபு செய்கிறது, அதை புறக்கணிப்பது, அதுவும் தக்வாவை சார்ந்ததாகும். இப்ப பாருங்க, பிஃபிஅலின் குல்லி மஅமூரின் பிஹி வ தர்கி மன்ஹி அன்ஹு, எந்த செயல் ஏவப்பட்டதோ அவைகளை செய்வது கொண்டும், இன்னும் எந்த செயல் தடுக்கப்பட்டதோ அந்த செயல்களை விடுவது மூலமும், விடுவதை கொண்டும் ஆக வேண்டும். இதுதான் தக்வா என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அல்லாஹுடைய ஏவலுக்கு முழுமையாக கட்டுப்படணும். அல்லாஹ் எந்த விஷயத்தை தடுத்திருக்கிறானோ அந்த விஷயத்தை விட்டு விட்டு அதை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும். இதுதான் தக்குவா. எப்படி? ஹஸ்பு தாக்கதி
சக்திக்கு ஏற்றவாறு, சக்தி எந்த அளவிற்கு போதுமாகுமோ உன்னால் முடிந்த வரையிலும் இப்படியெல்லாம் செய் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த தக்வாவினுடைய இரையச்சம் என்பதனுடைய தாரீஃபாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இரையச்சம் சொன்னா நம்மை படைத்த அந்த இறைவன் அல்லாஹு தஆலா, அந்த அல்லாஹு தஆலாவிற்கு நாம் எந்த அளவிற்கு அஞ்சுகிறோம், அல்லாஹுவை இந்த உலகத்துல நம்ம அஞ்சி வாழுவது எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்போ ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நம் மனசுல எவ்வளவுதான் கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கணும். இந்த உலகத்துல பயம் இல்லைன்னு சொன்னா யாரும் சரியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு பிள்ளை வளருது, உம்மா வாப்பா உன் மேல ஒரு சொட்டு பயம் கூட கிடையாதுன்னு சொன்னா அந்த பிள்ளை வளரக்கூடிய அந்த நிலை என்பது மாறிவிடும். அந்த பிள்ளை சரியாக வளருமான்னு கேட்டா சந்தேகம்தான். அப்போ அந்த உம்மா வாப்பாவருடைய மீது இருக்கக்கூடிய அந்த பயம் என்பது அந்த பிள்ளைக்கு அவசியமான ஒன்று. ஒரு பயம் என்பது இருந்தால்தான் நம் நம் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு பக்குவமும் ஒரு எண்ணமும் நமக்கு அதிகமாக ஆகும் என்பது மறுக்க முடியாத ஒரு கருத்து. ஒரு உஸ்தாதின் மீது ஒரு மாணவன் பயம் கொண்டால்தான் அந்த மாணவன் நல்லபடியாக படிப்பான். ஒரு மாணவன் நல்லா படிக்கல, சரியாக பாடம் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த உஸ்தாத் அவனை கண்டுக்கிறதே இல்லை. நீ பாடம் பார்த்தான்னா பாடம் பார்க்காட்டி என்னப்பா அப்படி அந்த உஸ்தாதும் அந்த மாணவனை கண்டுக்கிறாம அப்படி ஜாலியா விட்டுட்டாருன்னு சொன்னா அந்த மாணவன் படிப்பானான்னு கேட்டா, சரியாக தன்னுடைய கல்வியை கற்று முன்னேறுவானான்னு கேட்டா முடியாது, சந்தேகம்தான். அப்போ ஒரு மாணவன் முன்னேறுவதற்கும் ஒரு உஸ்தாதின் மீது அந்த பயம் என்பது அந்த மாணவனுக்கு அவசியமானதாக இருக்கு. அப்போ பயம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பது விளங்குதா? அப்படி இருக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு பிள்ளை வளரக்கூடிய, ஒரு மாணவர்கள் வளரக்கூடிய அந்த விஷயத்திற்கே பயம் அந்த அளவிற்கு முக்கியம் சொன்னா நாம் யாரு? அல்லாஹுடைய எக்கச்சக்கமான அடியார்கள் இருந்து ஒரு அடியார் நம்ம. அல்லாஹுடைய படைப்பினர்களிலிருந்து ஒரு படைப்பினர்களிலிருந்து ஒருத்தர் தான் நம்ம. அப்படி இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாள் சம்பந்தப்பட்டு எத்தனை கடமைகள் இருக்கும். இந்த உலக வேலை சாதாரணமாக அந்த உலகத்தில் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் படிப்பு, வளரக்கூடிய இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு, இப்படி இந்த உலக தேவைக்கே அப்படி ஒரு பயம் என்பது தேவை என்று சொன்னால், உண்மையான வாழ்க்கையான அந்த மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹ்வின் மீது எந்த அளவிற்கு நாம் பயபக்தியோடு பயத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த அளவிற்கு பயம் என்பது அவசியம் என்பது விளங்குகிறீர்களா? அப்போ அந்த பயம் என்பது அவசியமானதாக இருக்கின்றது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் இந்த இரையச்சம், அல்லாஹ்வின் மீது பயம் கொள்ளும் விஷயத்துல எப்படி நீ அல்லாஹ் மீது பயம் கொள்ள வேண்டும், எந்த ஒரு நடைமுறையில் நீ அல்லாஹ் மீது பயம் கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் பயந்து கொண்டால் உனக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஆணித்தரமாக சில ஹதீஸுகளை நமக்கு பதிவு செஞ்சு தந்திருக்காங்க. அந்த ஹதீஸுகளை தான் இந்த இரையச்சம் பாபு தக்வா என்ற பாபின் கீழே நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸுகளின் மூலமாக நம்முடைய வாழ்நாளை அல்லாஹு தஆலா மென்மேலும் உயர்த்தி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ நம்ம பாடத்தை பார்ப்போம். அப்போ இந்த பாடமாகிறது, இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய சுருக்கம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த பாடத்தில் ஒரு 5 ஆயத்துக்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இந்த 5 ஆயத்துக்கள் தான் இந்த பாடமாக நமக்கு அமைகிறது. இப்போ இந்த 5 ஆயத்துக்களும் இந்த தக்குவா, இந்த இரையச்சம்
என்பதை சார்ந்து இருக்கக்கூடிய ஆயத்துகளாக இருக்கின்றது. எக்கச்சக்கமான ஆயத்துகள் இருக்கு குர்ஆன் ஷரீஃப்ல தக்வாவை குறித்து. அதிலிருந்தும் நமக்கு முசன்னிஃப் அவர்கள் ஒரு 5 ஆயத்துக்களை மாத்திரம் நமக்கு எடுத்து இங்கு விளக்குகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 5 ஆயத்துக்களை மாத்திரம்தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. இப்போ பாடத்தை பார்ப்போம் வாங்க. 6வது பாடம். இதில் இந்த ரியாது ஸாலிஹீன் என்ற கிதாபின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய பாடத்தில் இதுவாகிறது 6வது பாடமாக இருக்கு. பாபு தக்வா, இரையச்சம் குறித்தான பாடமாகிறது. அப்போ இந்த பாடம் இரையச்சம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் நமக்கு இருக்கின்றது. இப்ப பாருங்க, கால் அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முதலாவது ஆயத்தை பதிவு செய்யறாங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தஹி, அவனை பயப்படுவது எப்படி உண்மையாக இருக்குமோ அப்படி அவனை பயந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் நம்ம பார்த்து என்ன சொல்றானா, அல்லாஹுவை நீங்கள் எந்த விதத்தில் பயந்து கொள்வது சரியானதாக இருக்குமோ, எந்த முறையில் பயந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ எந்த மாதிரி பயந்து கொள்ளணும்? அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நாம் கூடாது. அல்லாஹ் வெறுத்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்க்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா மட்டும்தான் அதை நம்ம செய்யணும். அல்லாஹ் எதை நமக்கு ஹலாலாக தொகுத்து தந்திருக்கின்றானோ அந்த விஷயத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ் தவிர்த்த விஷயத்தை, அல்லாஹ் தடுத்த விஷயத்தின் மீது நாம் பயந்து கொள்ள வேண்டும். அதன் மீது பயந்து நாம் அதை விட்டும் தவிர வேண்டும் என்பதை தான் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்றான். இதற்கு அடுத்ததாக ஒரு ஆயத்தை நமக்கு சொல்றாங்க. அந்த ஆயத்தாகிற இந்த ஆயத்தினுடைய ஒரு தொடர்ச்சியா இருக்கு. இந்த ஆயத்தில் விளங்காத விஷயங்கள் அந்த ஆயத்தில் நமக்கு கூடுதலாக விளங்கக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம். அப்போ இந்த ஆயத்தாகிறது ஆல இம்ரான் சூராவில் பதிவு செய்யப்படுகின்றது. 102வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மஸ்தத்அதும், உங்களால் நீங்கள் சக்தி பெறும் வரை அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றான். அப்போ உங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ உங்கள் உடல் எந்த அளவிற்கு சக்தி பெறுமோ, உங்கள் மனநிலை எந்த அளவிற்கு சக்தி பெறுமோ அந்த அளவிற்கு அல்லாஹுவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த வரையிலும் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்னா எல்லையை தாண்டி போற ஒரு விஷயம். கடைசி வரையிலும் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். உங்கள் உடலில் தாக்கத்து இருக்கும் வரையிலும், சக்தி இருக்கும் வரையிலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்றான். அவன் பாருங்க, அத்தகாபுன், இந்த ஆயத்து தகாபுன் சூறால பதிவு செய்யப்படுது. 16வது ஆயத்தாக தகாபுன் சூறால இந்த ஆயத்தாகிறது பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இங்க சொல்றாங்க பாருங்க, வஹாதிஹில் ஆயத்து, இன்னும் இந்த ஆயத்தாகிறது முபையினத்துன் லில் முராதி மினல் ஊலா, முபையினத்துல் விளக்கக்கூடியதாக இருக்கு, லில் முராதி நாட்டத்திற்காக, மினல் ஊலா முதலாவது ஆயத்தில் இருந்தும் நாட்டத்திற்காக இந்த ஆயத்து விளக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த முதலாவது ஆயத்தில் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும் நிலையில் எப்படி பயப்படணுமோ அப்படி பயந்துக்குங்க அப்படின்னு சொன்னானா இல்லையா? அதற்கான ஒரு விளக்கக்கூடிய ஆயத்தாக தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லியிருக்கான். அப்ப எப்படி பயந்துக்கணும்னா, அல்லாஹ்வை நீங்கள் முடிந்த அளவிற்கு, நீங்கள் உங்களால் இயன்ற அளவிற்கும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக
இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை விளக்கக்கூடிய ஆயத்தாக தான் இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் இங்கு நமக்கு பதிவு செய்து தராங்க. சரிங்களா? இப்ப பாருங்க மூன்றாவது ஆயத்தை. வகால அல்லாஹு தஆலா, இன்னும் அல்லாஹ் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வகூலு, இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், கௌலன் சதீதன், நேர்மையான உண்மையான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ என்ன சொல்ல வராங்க? சரியான ஒரு சொல்லை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ சரியான சொல்லுன்னு சொன்னா என்னது? ஒரு விஷயம் நிகழுதுன்னு சொன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த விஷயத்தை எந்த ஒரு மறையுதலும் இல்லாமல் உண்மையை சொல்லணும். ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த இடத்துல நீதமான விஷயம் எதுவோ, சரியான விஷயம் எதுவோ அதை உறக்க சொல்லணும். புரியுதுங்களா? அதை தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தில் பதிவு செய்யறான். ஏன்னா அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் தப்பான வார்த்தையோ, நீங்கள் தவறான ஒரு கொள்கையை பரப்பக்கூடிய வார்த்தையோ நீங்கள் பேசினால் அல்லாஹு தஆலா அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் சரியான வார்த்தையை மட்டும் பேசுங்க. இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்கள். அது அல்லாமல் மற்ற தேவையில்லாத விஷயங்கள், தப்பான விஷயங்களின் மூலமாக நீங்கள் பேசிக்கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறான். சரிங்களா? அல் அஹ்ஸாப், இந்த ஆயத்து சூரத்துல் அஹ்ஸாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 70வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வல் ஆயாத்து ஃபில் அம்ரி பித்தக்வா, இறையச்சத்தை கொண்டு தக்குவாவை கொண்டு ஏவப்படும் இந்த விஷயத்தில் மேற்கூறப்பட்ட இந்த ஆயத்துகளாகிறது கசீரத்துன் மஅலூமத்துன், அறியப்பட்ட அதிகமான ஆயத்துகளாக இருக்கு. அதாவது இந்த தக்குவா என்ற பாடத்துல எத்தனையோ ஆயத்துகள் கொண்டு வரப்படும். ஆனால் இங்கு கூறப்பட்ட இந்த 3 ஆயத்துகள் ஆகிறது இந்த தக்குவா என்ற பாடத்துல அதிகமாக புழக்கத்துல பிரபலியமானதாகவும் இந்த புழக்கத்தில் அதிகம் புழங்கப்படுவதுமாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வமை யத்தகில்லாஹ, யார் இன்னும் யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ, அஞ்சிக் கொள்வாரோ, யஜ்அல் லஹு, அவருக்கு அல்லாஹு தஆலா ஆக்குவான், மஹரஜன், ஒரு வெளியாகும் இடத்தை அல்லாஹு தஆலா ஆக்குவான், வயர்ஸுகுஹு, இன்னும் அல்லாஹு தஆலா அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான், மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அவன் எண்ணாத ஒரு ரீதியில் இருந்து அல்லாஹு தஆலா அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான். இப்ப என்ன சொல்றான்? யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு மஹரஜ், ஒரு வெளியாகும் இடம்னா என்னது? கஷ்டத்திலிருந்தும் வெளியாகக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா தருவான். கஷ்டத்திலிருந்தும் லேசான ஒரு பாதையை அவனுக்கு அல்லாஹு தஆலா வகுத்து தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஒரு ஆயத்துல சொல்றான். இன்னும் சொல்றான், இன்னும் அவனுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கான். எப்படி? அவன் எண்ணாத ஒரு ரீதியில், அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ரீதியில அவனுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க தருவான். அப்போ ஒரு காட்டுல போய் உட்கார்ந்துருக்கான வைங்க ஒருத்தவன், காட்டுல உணவு கிடைக்குமா? பழத்தை தவிர வேற எந்த உணவும் கிடைக்காது. ஆனா காட்டுல எங்கேயாவது பிரியாணி கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? அல்லாஹ் நினைத்தால் கிடைக்கும். அப்போ அந்த நபரை அல்லாஹ் அஞ்சு கொள்றான்னு சொன்னா, அவன் காட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹு தஆலா பிரியாணியும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து தருவான். அதுதான் அல்லாஹ். அப்போ அவன் எண்ணி கூட பார்த்துருக்க மாட்டான், நமக்கு இந்த இடத்த காட்டுல எங்க பிரியாணி கிடைக்க போகுது, பழத்தை தவிர வேற எதுவும் கிடைக்காது, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா? அவனுடைய எண்ணத்திற்கு மாற்றமாக அவன் எண்ணாத ஒரு ரீதியில் அல்லாஹு தஆலா அவனுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் நினைக்க முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்பதை அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக சொல்றான். அப்ப தக்குவா எந்த அளவிற்கு முக்கியம்னு இந்த ஒரு ஆயத்துல இருந்து, இந்த ஆயத்துக்கள்ல இருந்துலாம் நம்ம விளங்கிக்கணும். பாருங்க, அத்தலாக்,
இந்த ஆயத்தாகிறது சூரத்து தலாக்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அல் ஆயத்து இந்த ஆயத்தாகிறது 2, 3. இந்த ஆயத்து 2வது ஆயத்தாகவும் 3வது ஆயத்தாகவும் இருக்குது சூரத்து தலாக்ல. அப்போ இத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா என்பது 2வது ஆயத்தாக இருக்கு. இதுல இருந்து வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு என்பது 3வது ஆயத்தாக இருக்கின்றது. இரண்டுமே தலாக் சூரால பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்லி தராங்க. வகால தஆலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இன் தத்தகுல்லாஹ நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டால், யஜ்அல் லக்கும் உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆக்குவான், ஃபுர்கானன் நல்லவையிலிருந்தும் தீயவையிலிருந்தும் பிரித்தெறியக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு விஷயத்தை உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பான் என்பதை இங்கு சொல்றாங்க. வயுகஃபிர் அன்கும் செய்யிஆத்திக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டும் அவன் மன்னிப்பான், அவன் போக்கி விடுவான். வயக்ஃபிர் லக்கும் இன்னும் உங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். வல்லாஹு இன்னும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வாகிறவன் துல் ஃபضலில் அதீம் உயர்ந்த கருணையுடையவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ இங்கேயும் என்ன சொல்றானா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொண்டால் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நேர்வழியை தருவான். உங்களே அல்லாஹு தஆலா லலாலத்தின் பக்கம், கெட்ட வழியின் பக்கம் திருப்பிட மாட்டான். நேரான ஒரு பாதையில உங்களை அல்லாஹு தஆலா சேர்க்கக்கூடியவனாக இருக்கான் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக பதிவு செஞ்சு தராங்க. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் செய்த அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். உங்களை விட்டும் அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா போக்கி உங்களை சுத்தமானவனாக ஆக்குவான், பரிசுத்தமானவர்களாக ஆக்கி விடுவான். உங்களை அல்லாஹு தஆலா முழுமையாக மன்னித்து விடுவான். இன்னும் அல்லாஹு தஆலா உயர்ந்த கருணையுடையவன். இப்போ கருணையுடையவர்களுக்கெல்லாம் கருணையுடையவன் யாரு? அல்லாஹு தஆலா. அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய இரக்க குணத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அல்லாஹ் அந்த அளவிற்கு இரக்கம் குணம் உடையவன். அதனால் உனக்கு அவன் நேர்வழி காட்டி உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி விடுவான் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறான். அல் அன்ஃபால் இந்த ஆயத்தாகிறது சூரத்துல் அன்ஃபால்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. 29வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுது. ஒல் ஆயாத்து ஃபில் பாபி இந்த பாடத்தில் உள்ள இந்த ஆயத்துகளாகிறது கஸீரத்துன் மஅலூமத்துன் அறியப்பட்ட அதிகமான ஆயத்துகளாக இருக்கின்றது. அப்போ இது அல்லாமல் இந்த பாபில் உள்ள ஆயத்துகள் எல்லாம் இன்னும் நிறைய ஆயத்துகள் இருக்கின்றது என்பதாக நமக்கு இந்த ஒரு வார்த்தையில நமக்கு கற்றுத்தராங்க. அப்போ இத்தோட இந்த பாபு தக்குவா என்பதுல குறித்தான அது சம்பந்தப்பட்ட இந்த 5 ஆயத்துகளையும் நாம் பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த பாபு தக்குவா இறையச்சம் குறித்தான இந்த ஹதீஸுகளை பற்றி நாம் ஒவ்வொன்றாக நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.